ஹாய் ஆல். வாங்க சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. யார் வேணாலும் சட்டுன்னு பண்ணிரலாம். இந்த டிஷ்ஷு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். நீங்கள் இன்னும் ஸ்பைசஸ் வேணும்னா லைட்டாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்ல வெங்காயம் தக்காளி கொதி வந்த உடனே நம்ம நறுக்கி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, கிரேவியோட திக்னஸ்க்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இல்லை கோரியண்டர் ஆட் பண்ணால் நம்மளுடைய சிம்பிள் பன்னீர் கிரேவி ரெடி.